ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது பிளே ஸ்டோர் போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேமை தெரிஞ்சுக்கிட்டு பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை உடனே நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாளா அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனி கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படிலாம் வந்து ஒரு அப்ளிகேஷனோட நேமை தெரிஞ்சுக்கிட்டு பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. அது ரிலேட்டடான வார்த்தைகளை நீங்க கொடுத்தாலே போதுமானது. நாங்க ஒரு லிஸ்ட்டை கொடுப்போம். அந்த லிஸ்ட்ல நீங்க எதிர்பார்த்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா உடனே நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிளே ஸ்டோர்ல போய் ஒரு குறிப்பிட்ட ஆப்பை நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்போட நேமை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா ஒரு குட்டு தான் விழும் தலையில. அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதை அப்படியே டோட்டலா கூகுள் பிளே ஸ்டோர்ல இதை மாத்திட்டாங்க. எப்படின்னா இந்த ஏஐ ஃபீச்சரை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆப்போட நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அது ரிலேட்டடான விஷயங்களா வார்த்தைகளா நீங்க என்டர் பண்ணா கூட நீங்க எதிர்பார்த்த அந்த ஆப் அந்த லிஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சில வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. அது எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். பிளே ஸ்டோரை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே அந்த பேஜ் வந்து ஆப்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல ஓபன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஆப்போட நேம் இருக்கும். அந்த ஆப்போட நேமை பிளே ஸ்டோரோட சர்ச்ல நீங்க கொடுப்பீங்க. அப்ப கீழே பாருங்க சர்ச்ன்னு இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே மேல சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்போட நேமை கொடுப்போம். அப்படித்தானே? ஆனா கீழே இதை கவனிச்சிங்களா, புதுசா ஒரு விஷயம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க ஸ்டைலிஸ்ட் கேம்ஸ், ஸ்கேரி கேம்ஸ், சென்ட் அண்ட் மேனேஜ் பேமெண்ட்ஸ், ஆக்ஷன் கேம்ஸ். ஸோ கேம்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கொடுத்துருக்காங்க. இடையில மட்டும் உங்களுக்கு மற்ற ஆப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட் அண்ட் மேனேஜ் பேமெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த உடனே பாருங்களேன் அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருச்சு. இது ஸ்பான்சர்டு. அந்த ஆப்ஸோட கம்பெனிஸ் வந்து விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அது முதல்ல டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே பாருங்க நீங்க சென்ட் அண்ட் மேனேஜ் பேமெண்ட் கொடுத்தீங்களா, கொடுத்த உடனே பாருங்க ஆர்கனைஸ்டு வித் ஏஐ மூலியமா நம்ம கொடுத்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே ஒரு ஃபேமஸான ஆப்ஸ், அதிகம் பேர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் வந்து என்ன பண்ணிருக்குன்னா நமக்கு லிஸ்ட் பண்ணிருக்கு. ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த 2 ஆப் கொடுத்துருக்காங்க. மேல பே வித் டிஜிட்டல் வேலெட் கொடுத்து பக்கத்துல இன்ஸ்டால் பட்டன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பே மை பில்ஸ், அதுக்குன்னு பிரத்யேகமான ஆப்ஸ். அதே மாதிரி சென்ட் அண்ட் ரிசீவ் மணி, அது ரிலேட்டடான ஆப்ஸ் பாருங்க. இது இல்லாம அடிஷனலா மத்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ சென்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சஜஷன் பண்ணுது. சோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம், என்னென்ன இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பே வித் டிஜிட்டல் வேலெட் இங்க 2 ஆப் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ஆரோ இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க நிறைய ஆப்ஸ் நமக்கு லிஸ்ட் பண்ணுது. நமக்கு எது சூட்டபிளோ அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ சமீபத்தில் கூகுள் இந்த பிளே ஸ்டோர்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சர்ச்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அந்த ஆப்போட நேமை தெரிஞ்சுக்கிட்டு பிளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணா அவசியம் கிடையாது. அந்த ஆப் என்னென்ன வேலை எல்லாம் பார்க்கும் அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நீங்க சர்ச்ல கொடுத்தாலே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஆப் அந்த இதுல லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யார் சொல்றா, கூகுள் சொல்றாங்க. சரிங்களா? சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து சர்ச்ல முக்கிய பங்கு வகிக்க போகுது. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்றாங்க. அதாவது கடந்த காலங்கள்ல நீங்க பிளே ஸ்டோர்ல எந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணிக்கீங்க, அதே மாதிரி எந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறீங்க, இது எல்லாத்தையும் இந்த என்ன பண்ணுன்னா ஆராய்ஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ஆப்ஸோட நேமை கொடுக்காம அந்த வார்த்தைகளை கொடுத்து சர்ச் பண்ண தெரியுமா, இது எல்லாம் மொத்தமா சேகரிச்சு என்ன பண்ணும், ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குமா. சோ அதுக்கு தான் அந்த சர்ச்ல வந்து வந்து ஆட் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுல தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் காமிச்ச இந்த அற்புதமான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புதுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.